ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்று ஆட்சியை கைப்பற்றுவது உறுதியாகியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு மற்றும் மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3 கட்டங்களாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கூட்டணி ஓரணியாகவும், பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தனித்தனியாகவும் களமிறங்கின. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 90 இடங்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஆட்சியமைக்க 46 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் காங்கிரஸ் கூட்டணி 35 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 12 தொகுதிகளில் முன்னிலை. அதே நேரத்தில் பாஜக 20 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. 9 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 2014 தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைத்து பின்னர் கூட்டணியில் இருந்து வெளியேறிய மெஹபூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவது உறுதியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.